أشهد أن محمدا رسول பொறுமையாயிருங்க பொறுமையாயிருங்க பொறுமையாயிருங்கன்னு எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் சில ஆட்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உண்மையிலே வல்லாய் சத்தியமா நான் சரியான பொறுமையா இருந்து வாய் மூடிக்கொண்டு இருந்து எவ்வளவு ஆத்திரம் இருந்து நான் சும்மா இருந்து கடைசியில கொடுத்தேன்னு ஒரு கூடு. இந்த கடைசியில கொடுத்தேன்ற கூட கொடுக்காம இருக்கிறதான் என்னது பொறுமை. பொறுமையை பத்தி நாங்க கொஞ்சம் பேசுவோம். பொறுமையாளியுடன் அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ் மா சாபிரீன். இந்த வார்த்தை இருக்குதே சாதாரண வார்த்தை இல்ல, சரியான பவர்ஃபுல்லான வார்த்தை. பொறுமையாளியுடன் அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் பக்கத்துல இருக்கிறான். உங்களுக்கு ஆத்திரம் வரக்கூடிய நேரத்துல, கோபம் வரக்கூடிய நேரத்துல, எரிச்சல் வரக்கூடிய நேரத்துல உங்களுக்கு திருப்பி பேசலாம், திருப்பி உங்களுக்கு ஆர்கியூ பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம், எதிர்த்து நிக்கலாம், சண்டை பிடிக்கோ மேலும். ஆனா எப்ப பொறுமையாக இருக்கிறீங்களோ, அவ்வளத்தையும் அடக்கி கொண்டிருக்கிறீங்களோ, அந்த நேரத்துல யார் உங்க பக்கத்துல இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் இருக்கிறான்றத நல்லா விளங்கிக்கொள்ளணும். இதுக்கு நல்ல அழகான உதாரணம் ஒன்றுதான். ஒரு தடவை யாராவது உங்களுக்கு ஏசுறாங்க, உங்களுக்கு ஆத்திரம் தாங்கலாம இருக்குது. நீங்க என்ன செய்யுங்க, பெஸ்ட் திங், உங்களுக்கு தேவையான துவாக்கள் எல்லாம் கேட்டுக்கோங்க. மாமி என்ன சரி சொல்றாங்க, செய்யாத குத்தத்துக்கு நீங்க குத்தம் சாட்டப்படுறீங்க, கணவன் கத்துன்னு கத்துறாரு, முகத்துல பாயிறாரு, ஏசுறாரு. நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு வேணுமான துவாக்கள் எல்லாம் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆசையான துவாக்கள் எல்லாம் கேட்டுக்கோங்க. உங்களோட உமாக்கு தேவையான துவாக்கள் கேட்டுக்கோங்க. உங்களோட கணவனுடைய வருமானத்தை பத்தின துவாக்களை கேட்டுக்கோங்க. வீட்டுல இருக்கிற கடனை பத்தின துவாக்களை கேட்டுக்கோங்க. கூலி வீட்டுல இருக்கிற நல்ல ஒரு வீடு தேவைன்ற துவா பத்தி கேட்டுக்கோங்க. மகன் உங்களோட கண்ட்ரோல்ல இல்ல, இவனை பத்தி துவா கேட்டுக்கோங்க. குமர் பிள்ளையோட விஷயம் நடக்கல, காரியம் நடக்கல, அதுக்காக துவா கேட்டுக்கோங்க. நீங்க என்ன செய்யலாம், கோபம் வரக்கூடிய நேரத்துல, ஆத்திரம் வரக்கூடிய நேரத்துல திருப்பி பேசாதீங்க, அதை வெளிப்படுத்தாதீங்க. பொறுமையா அறிக்க போகல, அல்லாஹ் பக்கத்துல இருக்கிறான்னு சொல்றது என்ன, நீங்க தாராளமாக துவா கேட்கலாம். இந்த பொறுமண்டா என்னான்னு ஒரு பாடமாக நான் என் கிளாஸ்ல படிப்பிப்பேன். திருமணமான தாய்மார்களுக்கு, இளம் பெண்களுக்கான வகுப்புகள்ல இந்த கிளாஸஸ்ல கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் எப்படி நிதானத்தை கொண்டாடுறது, பொறுமையாக எப்படி இருக்கிறது என்பதை படிச்சு கொடுப்பேன். இதை படிப்பிக்கிற காலத்துல என் கிளாஸுக்கு வந்த திருமணம் முடித்த தாய்மார்களுக்கான பெண்களுக்கான நிகழ்ச்சியில இதை பத்தி படிப்பிச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீக்ஸுக்கு போறோம். அதுல ஒரு தாய் வந்து சொன்னாங்க, சார் நீங்க படிப்பிச்சதுனால எனக்கு ஒரு பெனிஃபிட் ஒன்று கிடைச்சிச்சு சார். இந்த பொறுமையா இருந்து துவா கேட்கறதுனால பெரிய ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு சார். அதை உங்களுக்கு சொல்றேன், நீங்க போற இடமெல்லாம் இதை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு. நான் சொன்னேன், சொல்லுங்கம்மா என்ன நடந்துச்சு. சார் எங்க அம்மா என்னைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, சந்தோஷமா இருந்தேன், நல்லா இருந்தேன். என் மாப்பிள்ள நல்ல கை நிறைய சல்லி, நல்ல வசதி, 2-3 கடை இருந்துச்சு, அவருக்கு ஸ்டோர் எல்லாம் இருந்துச்சு, நல்ல வசதியா இருந்தோம், நல்ல ராகத்தா இருந்தோம், பரக்கத்தா இருந்தோம். ஏதோ தெரியல சார், திடீர்னு நஷ்டமாகிட்டு அவருக்கு கடையை விற்க வேண்டி வந்துட்டு, அவருக்கு சல்லி கொடுக்க வேண்டிய நிறைய பேர் அவரை ஏமாத்திட்டாங்க. முழு லாஸ்ட் ஆகி கையில் உள்ளது எல்லாத்தையும் வித்து, சொத்துக்களை வித்து கடன் அடைக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு பேலன்ஸ் கடனையும் வச்சுக்கொண்டு எங்களோட ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு 3-4 வருஷம் வேலை செஞ்சு இந்த கடன் அடைச்சிட்டு மரம் வந்து வியாபாரத்தை ஆரம்பிப்போம். என்னையும் எங்களோட உமா வீட்டுல கொண்டு விட்டுட்டு அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு சார். அவர் வெளிநாட்டுக்கு போனதுல இருந்து எங்களோட உமா வரை எனக்கு பேசுவாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம், வாழ வக்கில்ல, இங்கே வந்துட்டா உனக்கு இங்க இருக்க எல்லாம் உனைய முடிச்சு கொடுக்க எவ்வளவு பாடுபட்டு முடிச்சு கொடுத்தோம், போன இடத்துல முனையால பறக்கத்தில இல்ல ஈக்கிற இங்கேயும் பறக்கத்தில, இப்ப நீ அங்க போயிட்டு இருக்கிறாண்டு என்னோட உமா எந்த நேரம் கண்டாலும் என் முகத்துல பாஞ்சு கொண்டே இருப்பாங்க, ஏசி கொண்டே இருப்பாங்க. ஆத்திரம் தாங்கலாம், எனக்கும் உமாக்கும் ஒரே சண்டை வரும். போதாததுக்கு எனக்கு கூட பிறந்த நானமார்களும் என்ன செய்வாங்க, இவன் சும்மத்தனை ஈக்கிற, இவளுக்கு இந்த வேலையை கூட அந்த வேலையை கூடன்னு அவங்களோட மனைவிமார்கள் செய்ய வேண்டிய வேலையும் எனக்கே செய்ய தந்து எனக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க, சபிச்சு கொண்டே இருந்தாங்க சார். எங்களோட வீட்டுல நான் நஞ்ச குடிச்சு செத்தா நிம்மதியா, நான் யாரோடையும் ஓடி போகல, நீங்க தானே முடிச்சு தந்தீங்க, நீங்க தானே பேச்சு தந்தீங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, எங்களோட உமான்ற கண்ணியம் இல்லாத அளவுக்கு எங்களோட உமாவோட எனக்கு பிரச்சனை இருந்துச்சு சார். எப்ப நீங்க இதை சொல்லி தந்தீங்களோ, பொறுமையா இருந்துட்டு துவா கேளுமா, உனக்கு ஆத்திரம் வரக்கூடிய நேரத்தில் எடுத்து பேசாதே, அல்லாஹ் கிட்ட இருக்கிறான், அல்லாஹ் கிட்ட இருக்கிறான்டா, அல்லாஹ் பக்கத்துல இருக்கிறான்டா, துவா கேளுங்கன்னு சொன்னீங்க சார். அண்டையில இருந்து நான் துவா கேட்க ஆரம்பிச்சேன். 2 துவா. என்ன தெரியுமா சார் கேட்டேன், எங்கட உமா ஏச போக்கல, எங்கட நான் என்ன சரி சொல்ல போக்கல, மைனிமார்கள் சரி எனக்கு என்ன சரி சொல்ல போக்கல, நான் கேட்கறதுவா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஊட்ட தந்திரியா அல்லா, எனக்கு என் கணவனோட சந்தோஷமா இருக்கிற பாக்கியத்தை தாயா அல்லான்னு அடிக்கடி கேட்டேன் சார். எங்க வீட்டாட்கள் கூட இவளுக்கு எரும மாட்டுக்கு மேல மழை பெஞ்ச மாதிரி, எவ்வளவு ஏசுனாலும் இப்ப கோவம் மாறது இல்ல, இவளுக்கு மறுத்துன்னு சொல்லி எனக்கு அப்படி ஏசுற அளவுக்கு நான் பொறுமையாகிட்டேன். ஒன்றுமே பேசல சார். அவ்வளவு ஆத்திரத்தையும் நான் அல்லாட்ட துவா கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்படி துவா கேட்கக்கூடிய நேரத்துல அவங்க ஏசுறது அப்படி என்ன மனசுல மறந்துருது, எனக்கு ஆத்திரம் அப்படி குறையுது, எனக்கு இந்த துவா கபுலாகும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். திடீர்னு என்ன மாப்பிள்ள கால் பண்ணாரு. கால் பண்ணி சொன்னாரு, தரப்பட வேண்டிய சல்லி ஒருத்தர் இவருக்கு தர வேண்டிய சல்லி, அதனால தான் பெரிய லொஸ்டண்ட் ஆகிருந்துச்சு, அவர் அவரோட சொத்தை வித்துட்டாராம். வித்து இவரோட கடன் என்ன செஞ்சிட்டாரு, என் மாப்பிள்ளையோட கடன் அவரு பெரிய ஒரு அமௌண்ட் காசு அவரோட காணியை வித்ததுனால, அவரோட பெரிய ஒரு லேண்ட் ஒன்று இருந்துச்சு, அதை வித்ததுனால அந்த வந்த சல்லிய என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டாரு. என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொன்னாரு, எனக்கு வர வேண்டிய சல்லி பெரிய அமௌண்ட் வந்துட்டு, இதை எடுத்து நான் மர பிசினஸ்ல போட்டா லொஸ்ட் ஆகிரும்,
அதனால இந்த சல்லியை நான் அநியாயமாக்காம நான் என்ன செஞ்சேன், நான் கொடுக்க வேண்டிய சில கடன்களை கொடுத்துட்டு பேலன்ஸ் அன்னைக்கு ஒரு சொந்த வீடு என் கூட்டாளியோட வீட்டுக்கு நான் அட்வான்ஸ் பண்ணிட்டேன். இன்ஷால்லா நான் ஒரு 1-2 வீக்ஸ்ல நான் ஸ்ரீலங்காக்கு வரேன். நாங்க 2 பேரும் அந்த வீட்டுல போயிட்டு எங்கடா வாழ்க்கையை மரம் ஆரம்பிப்போம், சின்னதா கடையை ஸ்டார்ட் பண்ணுவோம் பழைய மாதிரி இல்லாம. இன்ஷால்லா ஒரு 2 வீக்ஸ்ல வாரேன்னு சொன்னார் சார். நான் கேட்ட துவா கபூல் ஆகிச்சு சார். உண்மையிலே பொறுமையாக இருந்து கேட்கிற துவா உண்மையிலே கபூலாகும் சார். நீங்க எங்கெல்லாம் இதை படிப்பிக்கிறீங்களோ இதை பகிரங்கமாக என் பேர் சொல்லி சார் இந்த கதையை சொல்லுங்க சார். நிச்சயமாக அல்லாஹ் பக்கத்தில் இருக்கிறான்றது கண்ணுக்கு முன்னாடி நான் கண்டேன் சார். ஆகவே தாய்மார்களே, இது பல பேர் பிராக்டிஸ் பண்றாங்க. இன்ஷா அல்லாஹ் தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி